அன்பு நண்பர்களே, ஆனந்த வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் பதிவிடுகின்றேன். அப்படி என்ன பொருளை வாங்கலாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு தானே கேட்குறீங்க. நிறைய அகர்ஷண பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம தன அகர்ஷண கிட் அப்படின்னு ஒன்று அக்ஷய திருதி மூலமாக அறிமுகப்படுத்துகிறோம். இது தொடர்ந்து எங்ககிட்ட இந்த தன அகர்ஷண கிட்டு கிடைக்கும். 16 விதமான அகர்ஷண பொருட்கள் இந்த தன அகர்ஷண கிட்டில் கிடைக்கும். இது வேணும்னாலும் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை கூப்பிட்டு பதிவு பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த தன அகர்ஷண கிட். இதில் 16 விதமான ரகசிய பொருட்கள் இருக்குது. இதில் குபேர சிலை உள்பட, லட்சுமி தாயத்து உள்பட, தன அகர்ஷண பை, தன அகர்ஷண இயந்திரம்னு 16 விதமான பொருட்கள் இதில் இருக்குது. இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களும் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை கூப்பிட்டு பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி இந்த தனாகர்ஷண பை வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பல்சரியாக வாங்க வேண்டியது உப்பு. ஆம், இந்த அக்ஷய திருதி அன்று எது வாங்குறீர்களோ வாங்கவில்லையோ, காலையில் எழுந்து தலைக்கு நன்றாக குளித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு தீபம் போட்டுட்டு நேராக மளிகை கடைக்கு போய் நீங்கள் உப்பு வாங்குங்க. அந்த உப்பை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நாளைக்கே அந்த உப்பை சமைச்சு சாப்பிடுங்க. சமைக்கும் போது 1 கிலோ வாங்குறீங்கன்னா 1 கிலோவும் இல்லை, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு நாளைக்கு உணவு சமைச்சு அந்த உணவை தெய்வத்துக்கும் ப்ளஸ் உயிரினங்களுக்கு, அதாவது காகத்திற்கும் உணவாக கொஞ்சம் வச்சுட்டு அதற்கப்புறம் உணவு உண்ணுங்க. ஸோ அப்படி செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். அன்பு நண்பர்களே, அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள் உப்பு. இது லவண உப்புன்னு சொல்லுவாங்க. லவண வழிபாடுங்குவாங்க. லவணம்னா லட்சுமி. கடலிலிருந்து வரக்கூடிய பல்வேறு அகர்ஷண பொருள்களில் லட்சுமிங்கிறது மிக முக்கியமான பொருள். உப்பு எந்த வீட்டில் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அந்த வீட்டில் லட்சுமி பெருகும். நீங்கள் அக்ஷய திருதி என்று கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள் உப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். நாளை உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போய் உப்பு வாங்கிட்டு வந்து நாளை சமையலில் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்துங்கள். மிக விரைவில் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பதை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டுமென வாழ்த்தி வணங்கி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க பணமுடன்.